மலை தோட்டாத்திரை பெருமாள் திருக்கோவில். இங்கே தைலம், அந்த எண்ணெய் காப்பு தான் ரொம்ப விசேஷம். அதை பற்றி சொல்லியிருக்காங்க, கேளுங்க. அடுத்த டைம் நான் அந்த கோவில் போனீங்கன்னா அந்த எண்ணெய் வாங்கிட்டு வீட்டில் வச்சுக்கலாம். ரெண்டு பேர், ஸ்ரீதேவி பூமிதேவி, ஊர்வசி திலோத்தமம், 5 பேர் தான் தரிசனமாகும். சூரியன், சந்திரன், பிரபுஷி, மார்க்கண்டேஷ் உள்ள 9 பேர் இருக்கா. 5 பேர் தான் தரிசனமாகும். டெய்லி தைலாபிஷேகம் அப்படியே உள்ள போகும். ஒவ்வொருத்தருக்காக சொல்ல முடியாது. மொத்தமாக சொன்னால் தான் எல்லாருக்கும் நல்லா புரியக்கூடிய லாயக்கில் புரியும். எல்லாரும் வந்தாச்சு சார். அவளா இருக்கக்கூடாது. அம்மா எல்லாரும் வந்துடாமா? கொஞ்சம் சத்தம் போடாமல் இருக்கும். நான் சொல்றது பூரா எல்லாருக்கும் நல்லா கிளியராக காதில் விடும். ரொம்ப விசேஷம். இந்த நீங்கள் காலையிலேயே வந்ததுனால உசுரூத்தில் எல்லாருக்கும் பால் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாலும் தலையில் சடாரியும் வச்சேன். இந்த சடாரியில் இங்கே நம்மாழ்வார் இருக்கார். ஆழ்வார் திருநகர்லேருந்து நம்மாழ்வார் முதல்ல சரணாகதி, 2வது தான் திருப்பதி. அதனால் இந்த சடாரி கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். 3 டைம் தான், வேறு எந்த டயத்தில் யார் வந்தாலும் கிடையாது. காலையில் ஒரு 8 மணி, மத்தியானம் ஒரு 11 மணி, சாயந்தரம் ஒரு 7 மணி, 3 டைம் தான் அந்த சடாரி கிடைக்கும். அதுக்காக எல்லோரும் எல்லோரும் விவரத்தோடு கரெக்டாக அந்த டைத்துக்கு வந்துடுவாங்க. அதனால் இங்கே ஆழ்வார்னு தான் சொல்கிற வழக்கமே தவிர சடகோபன்னு சொல்கிற வழக்கம் கிடையாது. எல்லா இடத்துலையும் அதில் பாதம் தான் இருக்கும். இங்கே அப்படி இல்லை. அதில் நம்மாழ்வாரே விக்கிரகமே இருக்குது. ரொம்ப விசேஷம். இதெல்லாம் முதல்ல கவர்மெண்ட்டு கிடையாது, இந்து அறநிலையத்துறை கிடையாது. இதுவும் அப்படித்தான், திருக்கரங்குடியும் அப்படித்தான். இதெல்லாம் ஜீயருடைய கண்ட்ரோல். வானமாமலை ஜீயர் சொல்லி ஜீயருடைய கண்ட்ரோல். அதோடு மட்டுமில்லை, வைணவ ஸ்தலம் மொத்தம் 108. அதில் இந்த ஸ்தலம் 51வது இடம். அதில் 8 ஸ்தலம் ரொம்ப முக்கியம். சுயவிக்தம் சொல்லி தானாக வந்தது. ஏதோ ஒரு காலத்தில், ஆண்டாண்டு காலத்துக்கு முன்னால் போயிருக்கலாம். அதோடு மட்டும் இல்லை, பெரிய ஏரி, குளம்தான். கேரளாவோடு சேர்ந்த இடம். கேரளாவில் காரி மகாராஜாங்கிற மன்னனுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு பரிகாரத்துக்காக பக்கத்தில் திருக்குறுங்குடி நம்பிக்கோவில், அங்கே போய் பெருமாளை சேவிக்கும் போது, நான் கோவிலுக்கு என்ன வேணாலும் கைங்கரியம் பண்ணுறேன், எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணுறேன். அங்கே எப்படின்னா, மூலஸ்தானம் மட்டும் பூதங்கள் கட்டினா தான் சம்பிரதாயம். அதனால் என்னுடைய இடத்துல கைங்கரியம் முடிஞ்சது. என்னுடைய தம்பி பக்கத்தில் இருக்கார். அவருக்கு போயிருந்து உன்னுடைய கைங்கரியத்தை பண்ணினா சிறப்பாக நடக்கும், நீ நினச்ச காரியத்தையும் நல்லபடியாக தாயாரும் பெருமாள் நடத்தி கொடுப்பாரு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறேன். அந்த இடப்பூராவும் ஒரே ஏரியானா இருக்குது. நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதற்கு ஒரு அடையாளமாக என்ன சொல்கிறார், ஆகாயத்தில் கருடம் சுற்றுவார், பூமியில் தண்ணியில் ஒரு குழி மாதிரி இருக்கும் பற்றியா, அந்த குழியினுடைய அடையாளம் தெரியும். அந்த இடத்த விளக்கினான பெருமாள் இருக்காருங்க. அந்த இடம் தான் மூலவர் பெருமாள் 9 பேர் இருக்கக்கூடிய இடம். விளக்குறார் பெருமாள் உள்ளதாக இருக்கார். ஏரி தான் 4 பக்கமாக பிரிகிறது. அதான் இந்த ஊருக்கு பேரே 4 ஏரின்னு பேர். அப்புறம் அந்த விளக்குற கம்பி பெருமாளுடைய தலையில் பட்டு ரத்தம் வருது. ரத்தம் வரவும் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு மூலிகையெல்லாம் சேர்ந்த செடி எடுத்து கசக்கி வைக்கிறார். இன்னும் போகிறது அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் பெருமாளுக்கு பால், தயிர், தைலம், எல்லாம் எண்ணெய், எல்லாம் அபிஷேகம். அந்த அபிஷேகம் பண்ணுறது இங்கே ஒரு தொட்டியில் விழும். தொட்டியிலேருந்து கிணத்துக்கு மோட்டார் மூலமாக போயிடும்.
அந்த கணர் பாகத்துக்கு ஒரு ஆளுக்கு 5 ரூபா டிக்கெட்டு. தைலம் வேணும்னா 100 ml 50 ரூபாய். நீங்கள் உங்கள் பாட்டிலெலாம் தரமாட்டோம், நாங்கள் இங்கே ஒரே சைஸ் பாட்டில் தான் வச்சுருக்கோம், அது வாங்கிக்கலாம். அந்த தைலம் வந்து சர்வரோக நிவாரணின்னு சொல்லி ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது. அந்த தைலத்தை வாங்கிட்டு போய் ஆற்றுல கொண்டு பூஜை அறையில் வச்சு டெய்லி பெருமாள் நினச்சி குளிச்சுட்டு பொட்டுட்டு வேறு எண்ணெயை வச்சு விளக்கேற்றி பகவானை மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு சொட்டு உள்ளுக்கு சாப்பிடலாம், தலையில் தடவிக்கலாம், கை கால் வலி முட்டு வலின்னு தடவிக்கலாம். ஒரு சொட்டு கூட ஒரு சொட்டு விடலாமே தவிர அதிகமாக விட்டு நம்ம வந்து இது தீர்த்தம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. பெருமாள் அது வந்து திக்கனஸாகவும் இருக்கும், கசப்பாகவும் இருக்கும். ஏன்னா மூலிகையெல்லாம் சேர்றது, அதோடு மட்டும் இல்லை பால் தயிர் தேன் எல்லாம் சேர்றது. ரொம்ப விசேஷம். இந்த தைலம் வந்து ரொம்ப அதாவது சர்ம நோய்கள் எது இருந்தாலும் நல்லா குணமாகும். அந்த தைலத்தை உடம்புல தேய்ச்சி, அதாவது அதை போகிறதுக்கு சோப்பு ஷாம்பு வச்சுலாம் தேய்க்கக்கூடாது. சீக்கா பொடியாது, கடலை மாவு தான் தேய்க்கணும். வேறு ஷாம்பு இதெல்லாம் வச்சு தேய்க்கவே கூடாது. ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். வேணுங்கிறவா 50 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். ஏதாவது தைலம் எல்லோரும் கணர் பார்க்கலாம், தைல பாட்டில் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு ஒத்துமையாக வந்தேன்னா சீக்கிரமாக திருக்குறங்குடி போகலாம். ரொம்ப விசேஷம். ஐயா நல்லா கேட்டுடுங்க. இது வந்து தைல தொட்டி. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, என்னைக்கு பெருமாள் ஆனாலோ அன்றைக்கி நேற்று இங்கே தொட்டி இருக்குது. இந்த தொட்டியில் வந்து டெய்லி பெருமாளுக்கு பால் தயிர் திருமஞ்சனம் ஆகக்கூடிய எல்லா பொருளும் இதில் வந்து விழும். இதில் விழாத வந்து இந்த மோட்டார் இருக்கு இல்லையா, தைலத்தை மட்டும் தனியாக பிரித்து அதில் அனுப்பும். நல்லா கேட்டுருங்க. இந்த தைலத்தை தனியாக அதில் பிரித்து அனுப்பும். அது அப்படியே கணத்துக்கு அனுப்பிச்சிடும். இது வந்து பால் தயிர் எல்லாம் செடியில் போயிடும். செடிக்கு போனோன்னா அங்கே ஒரு மோட்டார் இருக்கும். அது வந்து இந்த ஆடையெல்லாம் தனியாக எடுத்து பியூர் வாட்டராக செடிக்கு அனுப்பும். இந்த தைலம் தான் எண்ணெய் கிணறு. எவ்வளோ பெரிய எண்ணெய் கிணறுன்னு பாருங்கள்.